Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கொள்முதல் நிலையத்திற்கு வெளியில் கொட்டப்பட்டுள்ள நெல்மணிகள் முளைக்க தொடங்கி இருப்பதால் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து விவசாயிகளுடன் எமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். நாம் தற்போது தஞ்சை மாவட்டம் காட்டூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இருக்கிறோம். இந்த பகுதியில் உள்ள விவசாய பகுதிகளில் அறுவடை செய்யப்படும் நெற்பயிர்கள், அதாவது குறுவை அறுவடை செய்யக்கூடிய நெற்பயிர்கள் இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் தான் கொள்முதல் செய்யப்படுகிறது. தற்போது இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமார் 5500 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருக்கிறது. அதாவது விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 5500 ஏக்கர் 5500 மூட்டை நெல்மணிகள் தற்போது இருப்பில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விவசாயிகள் தங்கள் பகுதிகளில் குறுவை சாகுபடி செய்த நெற்பயிர்களை அறுவடை செய்து இந்த இடத்தில் தற்போது கொட்டி காய வைத்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தளவு கடந்த 2 நாட்களாக அதிகப்படியான கனமழை என்பது பெய்து வந்தது. இதனால் தற்பொழுது மாவட்டம் முழுவதுமே அதிக அளவில் மழை பெய்திருக்கிறது. இந்த மழையில் இருந்து அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை பாதுகாக்க விவசாயிகள் தார்பாய் கொண்டு தற்போது இந்த நெல் குவியல்களை பாதுகாத்து வருகின்றனர். தற்பொழுது கிட்டத்தட்ட 18 நாட்களான நெல்மணிகளை தற்போது களத்தில் கொட்டி காய வைத்திருப்பதாக அந்த விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்போது இது குறித்து நம்ம இப்ப விவசாயியிடம் கேட்கலாம். ஐயா, இப்போ நீங்க எவ்வளவு மூட்டை நெல் இருக்கு தேக்கம் அடைஞ்சிருக்கு? நீங்க விவசாயம் பண்ண நெல் எல்லாம் இப்ப போட்டு வச்சிருக்கீங்க, மழை பெஞ்சிருக்கு, என்ன மாதிரி சூழ்நிலையில இந்த நெல்கள் எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்கீங்க? 20 நாளா கிடக்குங்க. சீனியாரிட்டி பிரகாரம் தான் பிசி எடுக்க முடியும். அதனால அதனால எல்லாம் வெளியில கொட்டி வச்சிருக்காங்க. இங்க சீனியாரிட்டி எப்படி எடுக்கிறாங்களா, இங்க மிந்தி வந்திருந்தா இங்க இடம் வந்து கொட்டியிருந்தா கூட அவங்க வெளியில கொட்டியிருந்தாங்கன்னாக்கா அவங்கள தான் எடுக்க முடியும் ரூல்ஸ் படி. அப்படியே வெளியிலையும் கிடக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5000 மூட்டை கிடக்கு. இங்கேயும் வெளியிலையும் எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் காட்டூர் வர கோட்டை காட்டூர்ல வர அங்க வர கிடக்கு. 3 கிராமம் சேர்ந்தது இந்த டிஎன்சி ஊராட்சி, காட்டூர் ஊராட்சி. இது அவங்க வர அங்கங்க தெருவில் போட்டு வச்சிருக்காங்க. அதை கம்ப்ளீட்டா கணிக்க முடியல. எனக்கு எங்க ஊரை கணிக்க முடியும், அங்க நிறைய போட்டு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு கணிக்க முடியும். போன வருஷம் நெல் விளைஞ்சிருந்துச்சு, இந்த தடவை அதை தாண்டி அதிகமா விளைஞ்சிருக்கு. அதனால என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பிரச்சனை தப்பிச்சிருந்துருக்கலாம்? லோடிங் பண்ணியிருந்தா சார் கொள்முதல் பண்ணிருப்பாங்க. லோடிங் ஆகல, அதனாலதான் இவ்வளவு நெல்லுக்கும் தேக்கமே காரணம். அடுத்து இப்போ ரோடு வசதி எல்லாம் கிடையாதுங்க. இந்த பாருங்க, சைட்ல எல்லாம் போடலாம், மண்ணடிக்கிச்சு கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். இந்த வாய்க்கா ஒண்ணு போகுது, வாய்க்கா ஒண்ணு போகுது, கல்லணை கால்வாய் நம்பர் 1 வாய்க்கா இது இடையில போகுது. இதுக்கு ஒரு வழி வகுத்தா நல்லா இருக்கும். அதாவது தற்பொழுது இந்த மழை காலம் என்பதால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏற்கனவே 5500 மூட்டை அளவிற்கு கொள்முதல் செய்யப்பட்டும் கொள்முதல் நிலையங்களுக்கு சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்லாத சூழ்நிலையில் தற்போது விவசாயிகள் அறுவடை செய்த அந்த நெல்மணிகளை களத்தில் வைத்து காய வைத்து பாதுகாத்து வருகின்றனர். தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் இந்த நெல்மணிகள் அனைத்தும் வீணாவதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனடியாக தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகளை கொண்டு சென்று சேமிப்பு கிடங்கில் வைக்க வேண்டும். அதேபோல் விவசாயிகள் அறுவடை செய்யக்கூடிய அந்த நெற்பயிர்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து களம் அமைத்து வைக்க வேண்டும். அதேபோல் நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு தேவையான சாலைகள் வசதிகளும் அமைக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த லாரிகளோ அல்லது அவர்கள் அதிகமாக அறுவடை செய்யும் பொழுது அதை காய வைப்பதற்கோ தேவையான இடம் இருக்கும் எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.